கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் பரிசுத்த யோவானுடைய பத்மு தீவின் அனுபவங்களை இன்றைக்கு மறுபடியும் தொடர்ந்து தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். யெகோவாஷாலம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் அப்போஸ்தலனாகிய யோவானோடு கூட சேர்ந்து அவருடைய தனிப்பட்ட அனுபவம் நாம் அவருடைய சாட்சியை நம்ம கேட்போம். அவருடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தின 1:9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவான் ஆகிய நான், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ அவர் மேன்மை பாராட்டலை. அந்த படுகுழியில் பத்மு தீவில் சுவாசிப்பதற்கு நல்ல ஆக்சிஜன் கூட இல்லாமல் நாற்றம் எடுத்த அந்த இடத்துல எந்த மனிதனும் இல்லாமல் தனிமையாக உள்ள அந்த அனுபவத்தில், தனிமையான அனுபவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இனிமையாக அவரை மட்டும் இந்த உலகத்தில் பார்த்து வாழக்கூடிய அந்த அனுபவத்தில் எவ்வளவாக அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். மேன்மை பாராட்டத்து உலகத்தில் வேற எந்த சுகத்தையோ ஏசியோ ஒரு நல்ல படுக்கை கூட இல்லாத ஒரு படுகுழியிலிருந்து
அவருடைய அனுபவங்களை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் வந்து அவருடைய அவருடைய பேரை சொல்கிறது கூட உச்சரிப்பது கூட நமக்கெல்லாம் வந்து எனக்கு தகுதி கிடையாது. என்ன அழகாக சொல்கிறாரு, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளன் ஆகிய யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் பத்மு தீவிலே இருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அவரை ஆராதிக்கும் அந்த நாளிலே ஆவிக்குள்ளானேன். இந்த உலகப்பிரகாரமான பார்வையோ உலகப்பிரகாரமான அந்த ஆராதனையோ நாம் வந்து விசுவாசத்தோட கர்த்தருடைய நாளிலே நம்ம வந்து அவர் ஆராதிப்போம். முகமுகமாக அவரை சந்திக்கும் நாள் கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி அந்த நாளிலே நம்ம வந்து விசுவாசத்தோட நம்ம ஆராதிப்போம். ஆனால் இவர் வந்து முகமுகமாக ஆதி பக்தர்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு கர்த்தர் எனக்கு தரிசனமானார். ஒவ்வொரு பக்தர்களும் கர்த்தரை தரிசித்தார்கள், நேரடியான தொடர்பு கொண்டார்கள். அந்த ஏக்கம், கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்குள்ளே பெருகின்றது. ஏசாயா சொல்லும் பொழுது கூட சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே தரிசித்தார். அது தனிப்பட்ட ஒரு அனுபவமாக இருந்தது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான். ஏனென்றால் கூட்டு சகோதரர்களோ எந்த ஐக்கியமும் இல்லாமல் தனிமையாக இருக்கும் பொழுது தனிமையை அவர் வந்து உணரவே இல்லை. பாருங்க, இந்த தனிமையான நேரங்கள் எல்லாம் தாவீது அரசன் சொல்வதை போல அந்த தனிமையான நேரங்களில் ராக்காலங்களிலே கூட இனிமையான பாடல் பாடவும் கர்த்தருடைய தரிசனத்தை அவரை தரிசிக்க வந்து அந்த ஏக்கம், அதுதான் வந்து இந்த கடைசி புஸ்தகத்தில் என்ன அழகாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுடைய அனுபவத்தோடு கூட இந்த புஸ்தகமானது எழுதப்பட்டு முடிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தம் கேட்டேன். 12 வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஹalleluya. ஏங்க, எந்த மார்புல உலகத்துல கர்த்தர் மனுஷ சரீரத்துல மனுஷகுமாரனாக பாடுகள் நிறைந்தவராக வாழ்ந்து ஊழியம் செய்த அந்த நாட்களிலே கர்த்தருடைய மடியிலே உட்கார்ந்து அவருடைய இருதய துடிப்பை மாரோடு கூட சாய்ந்து இருக்கும் கர்த்தருடைய இருதய துடிப்பை கேட்ட இவ்வளவு அன்பான சீசன் சொன்னாரு. இந்த அன்பான சீசன் பேர் வாங்கினவர் கடைசி வாழ்க்கையின் அந்த கடைசி நிமிஷங்கள் எவ்வளவு கர்த்தருக்காக அவர் பட்ட பாடுகளையும் அந்த இரத்த சாட்சியாக அவர் அதை போல பல நிலைமைகளிலும் பல முறைகளிலும் அவர் வந்து சித்திரவதைப்படுத்தப்பட்டார். ஆனாலும் எவ்வளவு சந்தோஷமாக ஒரு நாள் கூட அப்போஸ்தலனாகிய யோவானோ சீஷர்களோ முறுமுறுத்ததாகவோ இல்லை. தங்களுடைய உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டினார்கள். தங்களுடைய பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஏனென்றால் அதற்கெல்லாம் ஒரு நாள் பிரதிபலன் கொடுக்கும். அந்த நாள் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டுள்ளது. எனக்கு மட்டுமல்ல, என்னோடு கூட கர்த்தருக்காக பாடுபடுகிற ஒவ்வொருக்கும் அது வைக்கப்பட்டு அந்த எல்லாருடைய அனுபவம் வாழ்க்கையின் கடைசி நாட்கள் இரத்த சாட்சியாக மறித்த பொழுது சீசுகள் எல்லாரையும் கர்த்தருக்காக சந்தோஷமாக தங்களுடைய சரீரங்களை உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நமக்கு எந்த சரீர உபத்திரங்களோ வேதனையோ நமக்கு இல்லை. எதுவுமே கர்த்தருக்காக நம்ம எந்த கஷ்டமும் நம்ம படவே இல்லை. அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை கொடுத்துட்டு என்று யார் வந்து தன்னைத்தானே வெறுத்தது? தன்னைத்தானே கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமந்து சரீர வாதனைகள் யாருமே நம்ம வந்து படலை. அதைத்தான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு மிகும் பொழுது அந்த பாடுகள்லாம் நமக்கு வந்து சுலபமாக தெரியும். அப்பொழுது இவர் அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் பவுலும் நேரடியாக கர்த்தரை தரிசித்தார்.
அவருடைய கர்த்தருடைய காட்சியை கண்ட உடனே அந்த உலக கண்கள் அந்த பார்வையை அந்த மகிமையை பார்க்க முடியாமல் கண் இருண்டு போனதாக நம்ம வாசிக்கிறோம். அதே போல் கர்த்தருடைய மகிமையை காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறக்கப்படத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 14ஆம் வசனம், அவருடைய சிரசும் மயிரும் வெண்மஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி பட்சிக்கிற அக்கினியான கண்கள் நம்மை ஊடுருவி பார்க்கிறது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை ஊடுருவி அது பார்க்கிறது. எல்லா பாகங்களிலும் கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். தமது வலதுகரத்திலேயே 7 நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டிருந்தவரை நான் துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். 7 குத்துவிளக்கு மத்தியில் உலாவுகிறவரை உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை நான் துதிக்கிறேன். மனுஷகுமாருக்கு ஒப்பானவரை நான் கண்டேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். மனுஷனாக கண்ட தேவகுமாரனாக கண்ட அந்த பார்வை இப்பொழுது மகிமையின் பார்வை கர்த்தாவே கண்டு துதிக்கிற யோவானுக்காக நாங்கள் துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். உங்களுடைய முகத்தை நேரில் இப்படியப்பா பார்க்க முடியும்? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சாதாரண சூரியனே நம்ம கண்ணால் ஒரு நாள் கூட நேருக்கு நேர் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது. அப்பா உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். அப்பொழுது அவர் தமது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், பயப்படாதே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த கர்த்தர் உயிரோடு இன்றைக்கு மத்தியிலே என் மத்தியிலே நமக்குள்ளே தங்கிற முன்னாலே கர்த்தரை துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை உடையவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு மகிமையுள்ள தேவன். தேவகுமாரன் மனித குமாரனாக உலகத்துக்கு வந்து பாடுகள் நிறைந்தவராக நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பை நினைத்து அந்த அன்புக்கு அடிமைகளாக நிரந்தர அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக பாடுகளை சகிப்பதே நம்முடைய பாக்கியம் என்று எண்ணிக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தரை நாம மையப்படுவதாக. கர்த்தரை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெகோஷாலம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.